அருமையானவர்களே, இந்த நாள் நமக்கு திருமண்டலத்தின் மூலமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிற தலைப்பு உப்பும் ஒளியுமான இறைமக்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாய் சுற்றி திரிந்த காலங்களிலே அநேக உவமைகளினாலே மனிதர்களுக்கு தன்னுடைய கருத்தை பிரதிபலித்தார் என்பதாய் வேதாகமத்தின் மூலமாய் நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாய் அநேகர் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் சென்று அவருடைய இரட்சிப்பை பெற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் நமக்கு இரண்டு விதமான உவமைகள் மூலமாய் விளக்கப்படுகிறது. உப்பும் ஒளியுமான இறைமக்கள். முதலாவதாக உப்பை குறித்து பார்ப்போம் என்றால், இந்த உலகத்திலே உப்பு என்பது மிகவும் ஒரு அற்பமாய் எண்ணப்படக்கூடிய ஒரு பொருள். கடல் நீரை வடிகட்டி அதை பதப்படுத்தி அதிலிருந்து பெறப்படுகிற உப்பு. அநேக காலங்களிலே நாம் பார்ப்போம் என்றால் நிறைய கடைகளில் உப்பை கடைக்குள்ளே என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. எங்கே இருக்கும் உப்பு? கடைக்கு வெளியில் இருக்கும். ஆனால் இந்த உப்பு கடைக்கு வெளியில் இருந்தாலும் நமக்கு உணவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பொருள். எந்த உணவு நம்ம சாப்பிட்டாலும் அதில் என்ன தேவை? உப்பு தேவை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க அருமையா, உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு இல்லாமல் எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. கடந்த நாட்களில் எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனப்போ மருத்துவரை சந்தித்தப்போ அவர் சொன்னது, புளிப்பு, உப்பு, இனிப்பு 3 சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். புளிப்பு, உப்பு, இனிப்பு. அப்போ நான் சொன்னேன், புளிப்பு கூட என்ன செய்யலாம், சேர்க்காமல் இருந்துடலாம். இனிப்பு கூட என்ன செய்யலாம், சேர்க்காமல் இருந்துடலாம். இந்த உப்பு சேர்க்காமல் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. எந்த ஒரு பொருளுமே உப்பு இல்லாமல் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாத. உப்பை சேர்க்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுதீங்களேன்னு மருத்துவர்கிட்ட கேட்கும்போது, வேற வழி இல்லை, நீங்கள் பாதி உப்பை என்ன செஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. ஆனால் புளிப்பையும் இனிப்பையும் அறவே என்ன செஞ்சிருங்க, நீக்கிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஒரு மருத்துவர் மருந்து கொடுக்கும்போது கூட அந்த உப்பை பற்றி அவங்க என்ன செய்தாங்க, அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படி நம்மளுடைய உடம்புக்கு, நம்மளுடைய உணவுக்கு பிரதானமான உப்பு. இந்த உப்பாக நம்மளை என்ன செய்ய சொல்றாரு, ஆண்டவர் இருக்க சொல்றாரு. கடல் நீரை பார்த்துருப்பீங்க, என்ன கலரில் இருக்கும்? நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குமா? நம்ம ஆற்றுல ஓடுற தண்ணியை பார்த்தோம்னா சுத்தமாக அப்படி இருக்குது. காரையாரில் போய் பார்த்தோம்னா கீழே இருக்க கல் கொண்டு அப்படியே தெரியுது. இதேமாரி கடல் நீர் என்னைக்காவது பார்த்துருக்கோமா? கடல் நீர் அப்படி இருக்குமா? சுத்தமாக இருக்காது. அசுத்தமாக என்ன செய்யும், இருக்கும். ஒரு மாதிரி மங்கின கலரில் என்ன செய்யும், இருக்கும். அந்த தண்ணியை கொண்டு வந்து அதுல இருந்து தான் உப்பு என்ன செய்தாங்க, எடுக்காங்க. ஆனால் அந்த உப்போட கலர் எப்படி இருக்கு? வெள்ளை கலரில் இருக்கு. அது எப்படி காணப்பட்டுச்சு? தண்ணி அழுக்கு தண்ணி. அந்த அழுக்கு தண்ணியில இருந்து இவ்வளோ வெண்மையான உப்பு கிடைக்குமா? நமக்கு ஒரு சந்தேகம். அப்படிதானே? நமக்கு தண்ணி குடிக்கணும்னா நல்லா தெளிந்த தண்ணி, சுத்தமான தண்ணியை என்ன செய்வோம், குடிப்போம். ஒரு அழுக்கான தண்ணியை பாட்டிலில் பிடிச்சி, சரி இதை குடித்தா நம்ம உடம்பு சுத்தம் பண்ணிடும் அப்படின்னு நம்ம குடிப்போமா? குடிக்க மாட்டோம். ஆனால் கடவுள் எவ்வளோ அபரிவிதமாக படைச்சிருக்கிறாரு பாருங்க. அந்த ஒரு அசுத்தமான நீர்லேருந்து ஒரு வெண்மையான ஒரு உப்பை என்ன செய்தார், கொடுக்குறாரு. எதற்காக அந்த உப்பை பற்றி சொன்னார் அப்படின்னா, இந்த உலகம் எப்படி தான் காணப்படும், அசுத்தமாக தான் காணப்படும். அந்த உலகத்தில் ஒரு ஆள் தான் நீயும். அந்த தண்ணி எப்படி அசுத்தமாக இருக்கோ அதே மாதிரி தான் நீ எங்கே இருக்க, அந்த அசுத்தத்துக்குள்ளே தான் இருக்க. ஆனால் உன்னை நான் எதை மாரி மாற சொல்லுதேன், உப்பினுடைய வெண்மையை போல நான் என்ன செய்தேன், மாற சொல்லுதேன் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன செய்தாரு, வெளிப்படுத்துறாரு. அநேகர் உண்டு. இன்னைக்கு நண்பர்களாக கூடுனா முதல்ல டீ குடிப்போமா அப்படின்னு கேட்கறத பார்த்துருப்போம். அப்படிதானே? கொஞ்சம் நேரம் ஆயிட்டு இன்னும் திக்கஸ்ட் ஆயிட்டாங்கன்னா அடுத்து என்ன சொல்லுவாங்க, மதுபானம் அருந்த போவோமா. இதுதான் நண்பர்கள் மத்தியில் பிரதானமாக பேசப்படக்கூடிய 2 காரியங்கள். முதல்ல டீ, 2வது மதுபானம். அப்போ அந்த மதுபானத்தை வெறுக்கும் அப்படின்னா நிறைய நண்பர்கள் நம்ம என்ன செய்வாங்க,
பெரிய இது கணக்கா என்ன செய்றான்? பேசுறான். இதுல என்ன வந்துற போது? அப்படின்னு நம்மள எளிமையா என்ன செய்வாங்க? மாத்தக்கூடிய கால சூழ்நிலையில நம்ம காணப்படுறோம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கடல் தண்ணி அழுக்கா தான் என்ன செய்யும்? இருக்கும். ஆனா அதிலிருந்து நான் என்ன செஞ்சுட்டேன்? உப்பா உன்ன என்ன செஞ்சுட்டேன்? பிரிச்சு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் அந்த உப்ப தண்ணீல போட்டு கலக்கணும்னா, அந்த அழுக்குன தண்ணி வருமா? அழுக்கான தண்ணி வருமா? வராது. அப்படித்தானே? நம்ம சாப்பாட்டுல பயன்படுத்துறோம்ல, உப்பு போட்டோனே தண்ணி அழுக்கா மாறிருதா? மாற மாட்டேங்குல. அதே வெண்மை தான் இருக்கு. அப்படித்தானே? பைபிள்ல அழகா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? உப்போட தன்மை என்னைக்காவது இழந்து பார்த்துருக்கீங்களா? எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த உப்பினுடைய தன்மை என்ன செய்யாது? மாறியே போகாது. எல்லா பொருளையும் எக்ஸ்பைரி டேட், அதாவது பயன்படுத்தக்கூடிய காலம் நிறைவுறக்கூடிய தேதி அப்படின்னு ஒரு தேதி போட்டிருப்பாங்க. ஆனா உப்பு பாக்கெட் எடுத்து பாருங்க, அந்த தேதியே என்ன செய்யாது? இருக்காது. உப்ப முன்னால சாக்குல கொண்டு வந்து கடையில வெளியில என்ன செஞ்சிருப்பாங்க? இறக்கி வச்சிருப்பாங்க. உப்ப அள்ளிட்டு போங்க அப்படிம்பாங்க. இப்பேற்பட்ட அந்த உப்பா நம்ம என்ன செய்யணும்? மாறணும். உலகம் கடல் தண்ணி போல அசுத்தமா இருக்கும். ஆனா அதுலேருந்து நம்மள என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவர்? பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா! பரிசுத்தமாய் நம்மளை காத்து வழிநடத்தி வருகிறார். அப்போ இந்த உப்பு எப்படி வெண்மையா இருக்கோ, அதைப்போல நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? மாறி வெண்மையாய் உலகத்துக்கு சாட்சியாய் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜீவிக்க வேண்டும். 2வது ஒரு காரியம் பார்த்தோம்னா, அந்த உப்ப குறித்து பார்ப்போம்னா, எவ்வளவு பெரிய கடினமான இரும்பா இருந்தாலும் சரி, இந்த உப்பு என்ன செஞ்சிரும்? அரித்து எடுத்து விடும். ஏன் அத சொல்றேன் அப்படின்னா, நமக்கு எவ்வளவுதான் பெரிய பிரச்சனை வரட்டும், இரும்பு கப்பல், அந்த கப்பலையே என்ன செஞ்சு விடுமா? உப்பு அரித்து விடும். பல டன் வெயிட் உள்ள கப்பல் தண்ணிக்குள்ள கிடக்கு. இந்த உப்பு அப்படியே அரிச்சு 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 அதை என்ன செஞ்சிருமா? ஒண்ணும் இல்லாம ஆக்கி விடுமா? அப்ப எதுக்கு சொல்ல வரோம்னா, நம்மட்ட வந்து கப்பலை மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டு என்ன செய்யலாம்? வரலாம். ஆனா நம்ம உப்பா இருந்தோம்னா, எப்படி அந்த உப்பு அந்த கப்பலையே அரிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கி போடுதோ, அதே மாதிரி நம்மளும் என்ன செய்ய முடியும்? பிரச்சனைய மாற்ற முடியும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அதனால நம்ம என்ன செய்யணும்? உப்பா காணப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 2 காரியங்களை குறித்து பார்த்தோம். உப்பு உணவுக்கு பயன்படுது. கடல் நீரை போல அசுத்தமாயிராமல் உப்பை போல வெண்மையாய் காணப்பட வேண்டும். 2வது பாயிண்ட், உப்பு எப்படி இரும்ப அழிக்குதோ அதே மாதிரி நம்மளை நோக்கி பெரிய பிரச்சனைகள் வரலாம். நடக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஒரு சின்ன ஒரு சாட்சியை சொல்லிட்டு அடுத்த தலைப்புக்குள்ள கடந்து போவோம். கடந்த நாட்கள்ல ஜூலை 1ஆம் தேதி எனக்கு இங்க வேலை இல்ல. சென்னைக்கு போணும். சென்னையோ, திருச்சியோ, ராமநாதபுரமோ எங்கேயோ போணும். இங்க என்ன செய்யாது? வேலை கிடையாது. ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து இங்க பணி கிடையாது. வேற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுதாங்க. ரொம்ப கவலையோட நான் வீட்டுக்கு என்ன செய்தேன்? கடந்து வாரேன். ஏன்னா பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே இங்க இருக்கு. இத விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? வெளியில போய் வேலை பார்க்கணுமே ஒரு வருத்தத்தோட வாரேன். வீட்டம்மா அப்ப கேட்டாப்புல, என்ன பிரச்சனை? ஏன் இப்படி ரொம்ப டல்லா இருக்கீங்க? அப்படின்னு. இந்த மாதிரி இப்படி இருக்கு அப்படின்னு. உடனே அவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, யோபு சொன்னதைப் போல, கொடுத்தாலும் தோத்திரம், எடுத்தாலும் தோத்திரம். அவருடைய சித்தம் இல்லாம தலையில இருந்து ஒரு முடி கூட என்ன செய்யாது? உழாதுன்னு பைபிள்ல வசனம் இருக்கு. அவர் சித்தம் என்னவோ அதுதான் நடக்கும். நீங்க ஏன் போட்டு கவலைப்படுறீங்க? பைபிள்ல அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கவலைப்படுகிறதினால் ஒருவன் தன் சரீர அளவோடே ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அருமையான வசனம். இதை விட என்ன வேணும்? அப்படின்னு சொல்லி சொன்னான். சொல்லி 2வது நாள் இந்த ஊரை விட்டு வேற எங்கேயுமே போக வேண்டாம்னு ஆர்டர் வந்துச்சு. அல்லேலூயா! 2டே நாள் அந்த பிரச்சனையை பார்த்து திகைச்சு, ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனைய, கப்பலை மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கிடுவோமே, அவ்வளோதான். அந்த கப்பல் நம்மள ஒன்றுமே செய்யாது, செய்ய முடியாது. நம்ம அந்த கப்பலை மீறி நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ள இருந்துச்சு. ஆனா அந்த ஒரு சின்ன உப்பு இவ்வளோ பெரிய கப்பலை அரிக்க மாதிரி எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை அனல் மூட்டி அந்த பிரச்சனைய ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்டார். அல்லேலூயா! எதற்காக சொல்ல வரோம்னா, நம்ம உப்பை போல வெண்மை உள்ளவர்களாய் காணப்படும் போது எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையை நம்மளால என்ன செய்ய முடியும்? எதிர்கொள்ள முடியும்.
இரண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, வெளிச்சமாய் இருங்கள். இந்த வெளிச்சத்தை குறித்து அநேக வசனங்கள் சொல்லலாம். சொன்னோம்னா இன்னைக்கு என்ன செய்யாது? நேரம் காணாது. அவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நம்ம வேதமே என்னது? வெளிச்சம். சரியா? ஒரு பெரிய அறை இருக்கு. அந்த அறைய ஃபுல்லா நிரப்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு போட்டி வச்சாங்க. வச்ச உடனே 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் என்ன செஞ்சான்? வைக்கோல வாங்கி கொண்டு வந்து அந்த ரூம ஃபுல்லா என்ன செஞ்சான்? அடைச்சான். இன்னொருத்தன் மணல கொண்டு வந்து அந்த ரூம ஃபுல்லா என்ன செஞ்சுட்டு இருந்தான்? நிரப்பிட்டே இருந்தான். ஆனா அப்பவும் என்ன செய்யுது? நிரம்ப மாட்டேங்குது அந்த ரூம். ஆனா ஒரே ஒருத்தன் வந்தான். என்ன செஞ்சான்? ஒரு அழகான ஒரு மெழுகுத்திரியை கொண்டு வந்தான். தீய கொளுத்தி அந்த மெழுகுத்திரியை கொளுத்தி அந்த ரூம்ல லுஸ்ல வச்சுட்டான். வச்சுட்டு என்ன சொன்னான்? இந்த அறை முழுவதும் எதனால் நிரம்பி இருக்கு? வெளிச்சத்தால் நிரம்பி இருக்கு. வெளிச்சம் இல்லாம இருக்குமா அந்த ரூம்ல? ஒரு சின்ன ஒரு மெழுகுவர்த்தி. ஆனா அந்த பெரிய அறை முழுவதும் என்ன ஆயிற்று? வெளிச்சம் ஆயிற்று. இதை எதற்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க அநேக நாட்கள் நினைக்கலாம், நம்ம எப்படிப்பட்ட ஆளு? நம்ம ஒரு சின்ன ஆளு. நம்மளால என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அநேக நேரம் உங்கள்ட்ட சொன்னது உண்டு. பிறருக்காக அதிக நேரம் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். காலையில 3 மணி, 4 மணிக்கெல்லாம் முழிப்பு வருதுன்னா, எந்திரிச்சு உட்கார்ந்து கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு சித்தத்த வச்சு தான் உங்கள என்ன செய்றாரு? எழுப்புதாரு. எழுப்பிச்சும் முழிப்பு வந்துட்டு அப்படின்னு வேற எதுவுமே செய்யாதீங்க. ஜெபம் பண்ணி பாருங்க. அதுக்குரிய பலன் கண்டிப்பா என்ன செய்யும்? கிடைக்கும். அதிகாலையில என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் வேதவசனம் அருமையா சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதிகாலை ஜெபத்துக்கு கிடைக்கக்கூடிய பலனை பார்த்தாயானா அதிகமா நிச்சயம் காணப்படும். ஒரு 5 காரியங்களை மட்டும் இந்த வெளிச்சத்தை குறித்து பார்த்து நம்ம கடந்து செல்வோம். முதலாவதா பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய வேத வாசிப்பு. ஒரு ஒளி வந்து எரியணும்னா அதுக்கு என்ன வேணும்? எண்ணெய் வேணும், திரி வேணும். இந்த 2 இருந்தா தான் அது என்ன செய்ய முடியும்? எரிய முடியும். 2 இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? எரிய முடியாது. வெறும் திரி மட்டும்னாலும் கொளுத்தி வச்சோம்னா கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சு போயிடும்? எரிந்து முடித்து விடும். ஆனால் எண்ணெய் இருந்தால் தான் அந்த திரி என்ன செய்யும்? அதிக நேரம் எரியும். அப்போ 2 எண்ணம் வேணும். ஒரு விளக்கு எரிவதற்கு 2 எண்ணம் தேவை. ஒன்று திரி, இன்னொன்று எண்ணெய். அப்போ இந்த 2 எண்ணம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவது வேதம் வாசிப்பு. வேதம் வாசிப்பு என்கிற திரி. 2வது ஜெபம் என்கிற எண்ணெய். இந்த 2ம் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி காணப்படும்? இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் பிரகாசிக்கிற பிரகாசமாய் என்ன செய்யும்? காணப்படும். சரியா? இந்த 2 காரியங்களை நம்ம என்ன செய்வோம்? கற்றுக்கொள்வோம். வேத வாசிப்பு, ஜெபம். இது 2 இருந்துச்சுன்னா, நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமா நமக்கு மட்டும் இல்ல. எப்படி அந்த அறையில ஒரு சின்ன மெழுகுத்திரி வச்சோன்னா, அந்த அறை முழுவதும் வெளிச்சம் கிடைச்சதோ, அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? இந்த நம்மளுடைய வெளிச்சத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு அற்பமான நம்ம அப்படித்தானே? அற்பமும் தூசியும். ஆனா நம்மள தான் எங்க வரைஞ்சு வச்சிருக்காரு? எங்க வரைஞ்சு வச்சிருக்காரு? உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்காரு. நம்மள தான் அவருடைய பிள்ளைகளா என்ன செஞ்சிருக்காரு? ஏற்றுக்கொண்டிருக்காரு. அப்போ நம்ம அதுக்கு பாத்திரமா இருக்கோமா? இப்ப எங்க அப்பா இருக்காப்புல. என்னைய நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிருக்காப்புல. அந்த பொறுப்பை நான் அலட்சியமா எண்ணுவேனா? அந்த பொறுப்பை எப்படி இருப்பேன்? எங்க அப்பா என்னைய நம்பி கொடுத்த பொறுப்பு. இதை என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா பார்க்கணும். ரொம்ப அதிகமா பார்க்கணும். அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப எப்படி கண்ணும் கருத்துமா செய்வோமோ, அதே மாதிரி ஆண்டவர் நம்மளை கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அருமையான பணி இந்த உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கையில நம்மகிட்ட அவர் கேட்கிற ஒண்ணே ஒண்ணு, எனக்கு எத்தனை ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வந்தாய்? எத்தனை ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொண்டு வந்தாய்? நம்ம விளக்கு எரிஞ்சாதான் அடுத்தவங்களுக்கு பிரகாசத்தை கொடுக்க முடியும். நம்ம விளக்கே எரியலை, அடுத்தவங்களுக்கு நம்ம பிரகாசத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. நம்ம நல்லா இருந்தால் தான் பார்த்து 4 பேர் நீ நல்லா இருக்கிய, என்ன பண்ணுன அப்படின்னு நம்மகிட்ட என்ன செய்வான்? கேட்டு வருவான். வரும்போது தான் நம்ம என்ன செய்யணும்? நான் இப்படி ஒரு சத்தியத்தை அறிஞ்சிருக்கேன், இந்த சத்தியம் என்ன செய்யும்? விடுதலையாக்கும், இந்த சத்தியத்தை நீ பற்றிக்கொள் அப்படின்னு நம்ம சாட்சியாக என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். அப்போ நம்ம பிரகாசிக்கணும்னா 2 காரியம் நமக்கு தேவை. வேதம் வாசிப்பு, ஜெபம். இது 2ம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஒளி விளக்கு மிக பிரகாசமா இருக்கும். அதன் மூலமா அநேகர் என்ன செய்வாங்க? அந்த ஒளிக்குள்ள வந்து பயனடைவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் அருளி செய்வாராக.
ஆமென்.